எந்த கட்சி கூட்டமும் தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் அவர்கள் கூட்டி வருவார்கள். கூட்டி வந்தால் கூட எங்கள் அண்ணன் சொல்வது போல் செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு வைத்திருப்பது போல அவர்களுடைய தலைவர்கள் பெயரை சொன்னாலே அமைதியாக இருப்பார்கள். ஆனால் எங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் என்று பெயரை சொன்னால் ஏதோ ஸ்டவ் அடிப்பில் அமர்ந்தது போல தகித்துக் கொண்டிருக்கின்ற சமூக குப்பையை எரிக்கக்கூடிய கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறோம். நாம் எங்கு பார்த்தாலும் இப்பொழுது நம்ம விசில் சட்டம் விசில் அறிவிக்கப்பட்ட பிறகு எங்குமே விசில் அடிக்க கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். என் வீட்டு பக்கத்தில் ஒரு திமுக கவுன்சிலர் வீடு போறேன், ஒரே கவுன்சிலருக்கு அவங்க மனைவிக்கு சண்டை. என்னடி வீடு இப்படி நாத்த நாடிட்டு இருக்குது? குப்பை 3 நாளா எடுக்கலீங்க. ஏன் நீங்க பேசாத அந்த தெருவில் வர குப்பை எடுக்கிற தூய்மை பணியாள ஊதி உதவனான்னு சொல்லிட்டீங்க. 3 நாளா குப்பை இங்கேயே தங்கிடுச்சிங்க, அதனால நாத்தம் எடுத்துருச்சிங்க. வீட்டில் இருக்க நாட்டத்தை மட்டுமல்ல நாட்டில் இருக்கிற நாட்டத்தையும் துரத்து வந்த விசில் சட்டம் தான் எங்களுடைய விசில். நம்மளை பார்த்து இவர்கள் கொள்கை இல்லை என்று சொல்கிறார்கள். இதோ தொண்டு செய்து பழுத்த பள்ளம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலைய தொழும் மனக்குகையில் சிறுத்தையிலும் என்ற பெரியாரை சூத்திர பட்டத்தை நீக்க மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு 94 ஆண்டுகள் உழைத்த ஒரு பெரும் தலைவனை பெருவாரியான மக்களுடைய வாக்கு அரசியலை தாங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் தூக்கி பிடிக்கிறதே. இது அரசியலா கொள்கையா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் மூலமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான உரிமை மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட உரிமையும் பெற்றுக் கொடுத்த அறிவு ஆசான் அம்பேத்கரை பணியுரையில வைத்திருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகமா இல்லையா? நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்ட ஆதி தமிழர்கள் ஓட்டை பெற்றிருக்கிறீர்களே, உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா? இல்லை எங்களுடைய பணியுரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா நீங்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தலைவருக்கு அரசியலே தெரியாது, தலைவருக்கு அரசியலே தெரியாதுங்கிறார். அட பாவிகளா, அயோக்கியர்களா, யாருக்கு அரசியல் தெரியாது? யாருக்கு தெரியாது? உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மளை பார்த்து அரசியல் தெரியாது கொள்கை இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் விசிலின் மூலமாக அதில் காலில் நீங்கள் ஓங்கி உழைக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் எல்லாம் இங்கே கொள்கை விளக்கிய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம். உங்கள் தாத்தா பொதுப்பணித்துறை அமைச்சராக